சொன்ன வழியில் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே. வள்ளலார் கொண்டாந்தார்னு சொல்கிறோம் இல்லையா, வள்ளலாரே சொல்கிறாரு, மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுள்ளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற. புரியுதா சொல்றது? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற. நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்கல்ல ஓர் ஞான சபையை, அதெல்லாம் ஜோதிடர் பார்க்க போறீங்க. ஓர் ஞான சபையை சித்தி விளாகம் என்னும் சன்னிதானத்திற்கு அடுத்த உத்தர ஞான சிதம்பரம் அல்லது ஞான சித்திபுரம் என்று குறிக்கப்படுகின்ற இந்த இடத்துக்கு பேர் என்ன? உத்தர ஞான சிதம்பரம் அதுக்கு பேர். இன்னொன்று ஞான சித்திபுரம்னு பேர். முதல்ல வடலூர் என்றும் பார்வதிபுரம் என்று அதுக்கு பேர். வள்ளலார் வச்சு பேர் உத்தர ஞான சிதம்பரம், உத்தர ஞான சித்திபுரம் இதுக்கு பேர். வடலூர் பார்வதிபுரத்தில் இது அவர் ரெண்டும் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு, அட்ரஸ் கொடுக்குறாரு பாருங்க. எப்படி அந்த ஞான சபை இருக்கிற உத்தர ஞான சித்திபுரம், உத்தர ஞான சிதம்பரம் இது எங்கே இருக்கு? வடலூர் பார்வதிபுரத்தில். அதுக்கு பார்வதிபுரம்னு பேர். தமது திருவருட் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்பட்டு படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்தருடைய திருவிளையாடல் செய்து அருள்கின்றார். இறைவனே தன்னுடைய கட்டளையை வள்ளலார்கிட்ட சொல்லி, நான் இங்கே அமர்ந்து இந்த மக்களுக்காக அருளை கொடுப்பதற்காகவும் வாழ்விப்பதற்காக வருகிறேன், அதற்காக நீ ஒரு ஞான சபையை கட்டுன்னு வள்ளலாரை சொல்லி வள்ளலாரையும் கட்டுறாரு. யார் கட்ட சொல்லி கட்டுறாரு? ஐயா வாங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஏன்னா யாமே திருநடம் புரியணும். அவர் அமர்ந்தா தானே நம்மெல்லாம் போய் அங்கே அவர்கிட்ட நம்ம ஆட்சி பெற முடியும். உட்காருங்க. என்னும் திருக்குறிப்பை, அதுக்கப்புறம் சித்திகள் எல்லாம் விளங்க இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்தருளி திருவிளையாடல் செய்து அருள்கின்றோம். எங்கே? வடலூர் பெருவெளியில் இருக்கக்கூடிய